கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 4ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில், மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்? ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை என்பது தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பின்பற்ற வேண்டியது வார்த்தையை. நாம் பின்பற்ற வேண்டியது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை. ஒருவன் பின்பற்ற விரும்பினாலும் கற்றுக்கொள்ள விரும்பினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் மட்டுமே கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். வீணானவைகளை பின்பற்றக்கூடாது. நாம் தேவனுடைய மகிமையை அவமானப்படுத்தவே கூடாது. ஹல்லேலூயா. மத்தேயு 12வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய நாவுகள் கர்த்தரை மகிமைப்படுத்துவதாக இருக்க வேண்டும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் நமக்கு அடையாளம் காட்டுகிறது. ஸ்தோத்திர பலியிடும் பொழுது தேவாதி தேவன் மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். ஸ்தோத்திர பலியிடுகிற இந்த நாவினாலே வீணான காரியங்களை பேசாதபடிக்கு கர்த்தர் நம்மை காப்பாராக. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.